மாவட்டம் குமாரமங்கலத்தில் பூமிக்கு அடியில் செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் பீரிட்டு வெளியேறி அருகில் உள்ள வாழை தோட்டத்திற்குள் புகுந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தியாகராஜன் வழங்க கேட்கலாம். தியாகராஜன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மருதூர் காவிரி ஆற்றின் குறுக்கே 5 இடங்களில் மிகப்பெரிய போர்வெல் மூலம் சிவகங்கை மாவட்டத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் படி சுமார் 1750 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று சுமார் 12 மணி அளவில் மிகப்பெரிய குழாயில் கொண்டு செல்லப்பட்ட குழாய் உடைப்பு ஏற்பட்டு குமாரமங்கலத்தில் சுமார் 4.5 ஏக்கர் வாழை விவசாயம் செய்த விவசாயம் முழுவதும் தண்ணீர் புகுந்தது. இதனால் தகவல் அறிந்த விவசாயிகள் குடிநீர் வாரிய பணியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். பணியாளர்கள் மின் மோட்டாரை நிறுத்தம் செய்தனர். இதனால் குழாய் உடைப்பு ஏற்பட்டு வாழை விவசாயம் முழுவதும் சேதம் ஏற்பட்டது. தற்பொழுது வாழை விவசாயம் முழுவதும் தண்ணீர் நிரம்பிய நிலையில் உள்ளது. பாதிக்கப்பட்ட வாழை விவசாயி அண்ணாதுரை என்பவர் சுமார் 1 ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் செலவீடு செய்து விவசாயம் செய்து வருகின்றேன். இந்நிலையில் குடிநீர் குழாய் ஏற்பட்டு முழுவதும் வாழை விவசாயமும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து எனக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தற்சமயம் 2:30 மணி அளவில் குடிநீர் வாரிய ஒப்பந்த இன்ஜினியர்கள் மற்றும் பணியாளர்கள் பார்வை செய்ய வந்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட விவசாயி அண்ணாதுரை எனது பாலைக்கு நஷ்டீடு வழங்கிவிட்ட பிறகுதான் பணியை செய்ய வேண்டும் என கூறினார். அப்போது பொறியாளர்கள் நாங்கள் தற்பொழுது இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் என கூறினார். பாதிக்கப்பட்ட விவசாயி நாங்கள் கடன் பெற்றுதான் விவசாயம் செய்து வருகின்றோம், இதற்கு கடன் வழங்கியவர்கள் வட்டி கேட்க மாட்டார்களா, நகைக்கு கட்டியதுக்கு பணத்துக்கு வட்டி கேட்க மாட்டார்களா எனவும் கோரிக்கை விடுத்தார். மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து எங்கள் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.